ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ருவானாவை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப பயந்து போய் அடிபட்டு அப்படியே நகண்டு போயிட்டுருக்கா. அப்போ அந்த ஷாப் ரொம்ப கோவமாயிட்டு, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது, வந்துட்டேன்னா கண்டிப்பாக நீ இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறா. ஸோ அப்போ அவங்களோட பிரதர், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. உன்னை எப்பயுமே என்னோட பொண்ணாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன், என்னோட பொண்ணுன்னா அதை ஷாவ் மட்டும்தான் சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் இதுக்கப்புறம் நீ உயிரோட நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த ஷாவ், இதுக்கப்புறம் நீ இருக்கணும்னு அவசியமே கிடையாது, மேலே போய் சேருன்னு சொல்லிட்டு அங்கே கோடாரி எடுத்து அங்கே அவளை வெட்டி கொலை பண்ணிடுறா. ஸோ டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் இப்போ ரீபர்த் ஆகி அங்கே உட்காந்துச்சுக்கா. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. கடவுள் எனக்கு திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி காரான்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. போன டைம் என் லைஃப்பில் நடந்த மாதிரி கண்டிப்பாக இந்த டைம் நடக்க விட மாட்டேன். இவங்க எல்லாருமே நம்பிக்கை வர வச்சு என்கிட்ட பேசி என் கழுத்தை அறுத்துட்டாங்க. கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம் அப்படி எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அங்கே அந்த ஷாவ் சிஸ்டர் நீங்கள் வந்ததில் எனக்கு ஹாப்பி அப்படின்ற சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு நடிக்கிறா. இப்போ அங்கே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு தள்ளி போன்னு சொல்லிட்டு அங்கே தள்ளினதுமே கீழே விழுந்து அவள் கையில் இன்ஜுரி ஆயிடுது. ஸோ அவங்க பேரண்ட்ஸுமே வந்துடுறாங்க. அப்போ அவங்க அம்மா, என் பொண்ணுகிட்ட நீ எப்படி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே பேசுகிறாங்க. அப்போ அங்கே ஒரு லெட்டர் வந்திருக்கவுமே அவங்க அப்பா அதை கொடுத்துட்டு, இந்த கார்டு உனக்காக தான் வந்திருக்கு, இதை போய் நீ அட்டென்ட் பண்ணு, உன்னோட தேவை இங்கே யாருக்கு கிடையாது, நீ கிளம்புன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் அதை பார்த்துட்டு, போன டைம் இதை அட்டென்ட் பண்ணி தான் நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், பட் இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அப்போ அந்த ஷாவ் சிஸ்டர் இது என்னால் தான் உனக்கு கிடைச்சிருக்கு, அந்த நன்றியோட இருன்னு சொல்லிட்டு பேசும்போது, உன்னால் கிடைச்ச எதுவுமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை அப்படியே கிழிச்சங்க தூக்கி எரிஞ்சிட்டு அப்பாட்ட அங்கே மேலே தள்ளி விட்டு போனதுமே இவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவ என்ன இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை இவளுக்கு என்ன எல்லாமே தெரிஞ்சிருச்சா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. அப்போ அங்கே கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு, இந்த டைம் எதுவுமே எனக்கு தப்பு நடக்க விட மாட்டேன், நான் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே உள்ள நம்ம ஃபாங் ஏற்றானதுமே அவனை அப்படியே அவள் கழுத்தை பிடிச்சிட்டு, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை கண்டிப்பாக நீ பண்ணலாம், நீ மூவ் பண்ணு, உனக்கு எப்பயுமே நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறா. நீ ஏதாச்சும் என்கிட்ட வேலை காமிக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் போக பார்த்தா, அவன் பாட்டு அங்கே மயக்கமாயிடுறான். ஸோ அவனுக்கு அங்கே தலையில் அடிபட்டுருக்கு, பேண்டேஜ் எல்லாமே போட்டு விட்டு இவ தான் கேர் பண்ணி பார்த்து வந்திருக்கான். அவன் கண்ணை முடிச்சதுமே, இந்த பொண்ணு தான் என் உயிரை காப்பாத்தினாலா, இவன் அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் எங்கள் பக்கத்தில் போனதுமே ஹீரோயின் டக்குன்னு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ என்கிட்ட பண்ணணும்னு நினைக்கக்கூடாதுன்னு சொன்னதும், நான் எந்த தப்பான எண்ணத்துலையுமே உன் பக்கத்தில் வரல அப்படின்றத அவன் சொல்கிறான். யாராச்சும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உனக்கு எனக்கு நடுவில் ஏதோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு தப்பாக ரூமர்ஸ் கிளப்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் கண்டிப்பாக விரும்பலை, நீ இப்போ இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பட் அங்கே அவள் கையில் ஒரு பென்டன் இருக்குது, அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கா. அது ரொம்பவே லக்கியான ஒரு சாம் அவளுக்கு. நான் இப்போ என்னோட பிரதர் ஷெங்கை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி அவங்க எமோஷனல் ஆகும்போது டக்குன்னு பார்த்தா வேறு ஒரு இடத்துக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறா. அப்போ அவங்க பிரதர் ஷெங் அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு, என்னம்மா நீ அழுதுட்ருக்க, உன்னை யாராச்சும் புள்ளி பண்ணாங்களா, நான் உங்களை பனிஷ் பண்ணவான்னு சொல்லி கேட்டதுமே, அதெல்லாம் இல்லை பிரதர், உங்களை பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கா. டக்குன்னு பார்த்தா திரும்ப வேர்ல்டுக்கு அங்கே வந்துடுறான். ஸோ பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் பண்ணுறா, உனக்கு கார்டு அனுப்பி விட்டாச்சு, நீ இன்னும் அப்ரூவலே கொடுக்கலையே, எப்போ நீ மீட் பண்ண வரேன்னு சொன்னதுமே, நான் இப்போ உங்களை மீட் பண்ண வரேன்னு அவள் சொல்கிறா. பிறகு பார்த்தா இந்த ஷாவை கூப்பிட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸுமே எங்கள் ஃபூவை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. எங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் கார்டு சென்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள்கிட்ட நாங்கள் மீட் பண்ணி இதை பற்றி தான் பேச வந்திருக்கோன்னு சொன்னதும், அப்படியா யாரோட பேரில் இருந்துச்சுன்னு சொன்னதும் அவள் என்னோட பேரில் தான் சொல்கிறா. சரி ஓகே, நீங்கள் கார்டை கொடுங்க, நாங்கள் நம்ம ஃபூ கேட்டதுமே, ஐயோ கார்டு இல்லையே, என்னோட பொண்ணு ஒருத்தி இருக்கா உதவாக்காரு, அவள் அதை கிழிச்சு போட்டுட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்படியா, பட் நான் இப்போ என்ன பண்ண முடியும், அந்த கார்டு இருந்தால் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னதும், பட் ஆனால் என் பொண்ணு அதில் சக்ஸஸாக கோர்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கான்னு சொன்னதுமே, சரி ஓகே நீ எக்ஸாம் கொடுத்துருப்பே இல்லை, அதில் என்னென்ன கொஸ்டின் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், இவ தான் எக்ஸாமே கொடுக்கலையே ஃப்ராடு. ஸோ அவங்க பயந்து போயிட்டு உடனே அவள் அதை யோசிச்சு அவளுக்கு தலையெல்லாம் பெயின் ஆகிட்டு மயக்க வர மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணுறா. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா, நீ அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படாதமான்னு சொன்னதுமே,
உங்ககிட்ட எதுவுமே வந்து எவிடன்ஸ் இல்லை, எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உங்கள் பொண்ணை கூப்பிட்டுட்டு கிளம்புங்கன்னு சொன்னதும் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு இவங்க வெளியே வர்றாங்க. இதுக்கெல்லாம் காரணமே அந்த ருவானா தான் சொல்லிட்டு ஸோ ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே அவ்வளோதான் வயிற்றுச்சலாகி போயிடுது அவங்க அப்பாவுக்கு. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டு இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி கோவப்படுறாரு. ஸோ இப்போ அங்கே சண்டை போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஃபேங் அங்கே வரோம். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணணுமான்னு சொன்னதும் இல்லை பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், எது ஹெல்ப்லாம் பண்ண தேவை கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னதுமே அப்போ அந்த ஷா வந்து ட்ராமா பண்ணுறா. சிஸ்டர் இன்னைக்கு எவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு தெரியுமா, நாங்கள் உள்ளே போய் மீட் பண்ணால் எந்த எவிடன்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க, நீ நினச்சா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொன்னதுமே அப்படியா கண்டிப்பாக வந்துட்டு பண்ணிடலாமேன்னு சொன்னதும் நான் திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது இந்த ஷாவோட ஃபேஸை நான் பார்க்கக்கூடாது, இவளை வீட்டை விட்டு துரத்தி விட்ருங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க அப்பா நீ என்ன பேசணும்னு சொல்லிட்டு கையை வாங்கிட்டு வந்ததும் ஹீரோயின் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அப்படியே அங்கே ஸ்டாப் பண்ணதுமே உங்கள் அப்பாட்டே நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்படுறாங்க. அப்போ அந்த ஷா வந்து இத்தனை வருஷமாக அந்த வீட்டில் நான் சேர்ந்து வளர்ந்துட்டுருக்கேன், நீங்கள் திடீர்னு என்னை வீட்டை விட்டு போக சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணுறா. அப்போ ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி வெட்டி பேச்செல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க தெரியுமா, பேசாமல் மரியாதை இங்கேருந்து போங்க, நீங்கள் வந்து என்ன ட்ராமா பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே இங்கே கிடைக்க போகிறது கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு கோட் மாதிரி போட்டு பேஜ் எல்லாமே போட்டு அங்கே வந்துட்டுருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கொடுப்பாங்க போல். ஸோ உடனே அவங்க அம்மா ஹாப்பி ஆகிட்டு ஷாவ் இங்கே பாரு உனக்காக தான் மிஸ்டர் ஃபூ வர்றாரு, நீ ரொம்ப திறமைக்காரின்னு அவருக்கு புரிஞ்சுக்கிடுச்சின்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஃபூ நான் வந்துட்டு உங்கள் பொண்ணுக்காக வரலையே, இந்த எக்ஸாமை வந்துட்டு பாஸ் பண்ண ருவானாக்காக வந்திருக்கேன்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுமே ஆமாம் எந்த ஒரு இல்லாத உங்கள் பொண்ணுக்காக எதுக்கு வர போகிறாங்க, இதை பாஸ் பண்ணது ருவானா தான், அவங்களுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஃபேங் அங்கே வந்ததுமே உடனே அவங்க அப்பா இங்கே பாரு உனக்காக தான்மா வந்திருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஷாப்டை சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, நான் மிஸ் ருவானாவை தான் வந்து பார்க்க வந்திருக்கேன்னு அவனுமே சொன்னதுமே இவளுக்கு அவ்வளோதான் வயிற்றுச்சலாகி போயிடுது. இந்த குடும்பத்தோட எல்டர் டாட்டர் இவங்க தானே, இவங்களை பற்றின எல்லா நியூஸுமே நாங்கள் விசாரிச்சிட்டோம், உங்கள் பொண்ணுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ருவானா கூட தான் எங்களுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு அவளுக்கு தலை சுற்றி மயக்கமாயிடுறா. அப்போங்க நம்ம போதும்பா ட்ராமா எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்துட்டு எதுக்காக இங்கே நிற்கணும், வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அப்போ அங்கே உள்ளே போனதுமே நம்ம ஃபூ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவட்ட பேசிகிட்டு இருக்கான். பட் ஃபேங்க் அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு என்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, உனக்கு அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் எப்படி தெரியும் என்ன இதுன்னு சொல்லி கேட்டதுமே இதெல்லாம் உன்ட்ட நான் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கா, நீ வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்க தேவை கிடையாதுன்னு சொன்னதும் அவ்வளோதான் நம்ம ஹீரோங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவன் தன்னோட சக்தியை யூஸ் பண்ண பார்க்குறான். அங்கே அதை பார்த்துட்டே ஹீரோ ஏன் உன்னோட ரிலேட்டிவ்ட்டே நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவியா, இது தப்பு கிடையாதான்னு சொன்னதும் அவன் வந்து எப்படியெல்லாம் வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்கான் பார்த்தியா, எதுக்கு எடுத்தாலுமே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கான், அதனால அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சேன்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத பார்த்தா என்னமோ கப்புள்ஸ் மாதிரி இருக்கே, சரி அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதான் நல்லது அப்படின்றத சொல்லிட்டு சரி நீங்க பேசிட்டுங்க நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வேகமா வெளியே போறான். ஃபேங் சரிப்பா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, ஃபேங் சொல்றான் நம்ம இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம்னு கேட்டதும் நம்ம எதுவும் வந்துட்டு நம்ம பேச கிடையாது, நான் இப்போ ஃபூவை மீட் பண்ண போகணும்னு சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஃபூமே அவட்ட வந்து ஏகப்பட்டதை வந்து அங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கான். அங்கே அதெல்லாமே கேட்டுகிட்டே ஹீரோ நீ இப்போ நீ சொல்லி கொடுக்குற பார்த்தியா, இந்த மாதிரி இந்த வேலையை பண்ணன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உருப்படாமல் போயிடும், என்ன மாதிரி நீ வந்து எனக்கு டீச் கொடுத்துட்ருக்க எல்லாமே தப்பாக இருக்குன்னு சொல்கிறா. ஸோ அப்போ பார்த்தாங்க நம்ம ஷா வந்துடுறா. சிஸ்டர் நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ இப்போ ஹீரோ நீ ஏதாச்சும் என்கிட்ட இங்கே வந்து வெட்டியாக பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வாயெல்லாம் உடஞ்சி அடி வெத்து போயிடுவேன், மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும் நீ ரொம்ப கோவம் ஆகிட்டு நீ என்ன தெரியுதா என் சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி பேசுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவம் ஆகிட்டங்க அடிக்க வந்ததுமே அப்பாங்க நம்ம ஃபாங் வந்து அவனோட கையை பிடிச்சிடுறான். உனக்கு என்ன தைரியம் தான் நீ அவட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவ, பார்த்து பேசிக்கோ இல்லை நல்லா தெரியாதுன்னு சொல்கிறான். உடனே அவங்க ட்ராமா பண்ணுறா, நீங்கள் எதுக்காக பிரதர் சிஸ்டர்கிட்ட போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க நம்ம சிஸ்டர் தானேன்னு சொன்னதுமே நீ
தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன், அவன் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். உனக்கு எதிராக யார் என்ன பண்ணாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், வெட்டி பேச்செல்லாம் உன்ட்ட எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது, இப்போ நீ வந்து பேசி நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்காத, கிளம்புன்னு சொன்னதுமே நாங்கள் இதுக்காக இங்கே கிளம்ப போகிறோம், நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு ஜாக்பாட் கண்டிப்பாக வின் பண்ணுவோம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின், எப்படிப்பா நீ கன்ஃபார்மாக சொல்கிற, நீ தான் வின் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறா. அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஷாவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. பார்த்தேயில்ல என்னோட எல்டர் பிரதர் எனக்காக வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே மெங்கன்ற பர்சனுக்கு அவங்க மெசேஜ் பண்ணுறா, இப்படி ஒன்று கிளப்பில் வந்துட்டு பெரிய வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த மெங்மே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட, இப்போ எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதை இங்கேருந்து எல்லாரும் போங்கன்னு சொன்னதுமே நாங்கள் இதுக்காக போகணும், இங்கே நாங்கள் ஜாக்பாட் வின் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் போக மாட்டேன்னு சொன்னதும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு வின் பண்ணிடுவேன்னு நினைக்கிறியான்னு சொன்னதுமே ஏன் இல்லை, நீ வந்து வேணா என் கூட காம்படிஷனுக்கு வந்து பாரு, நம்ம வந்துட்டு விளையாடி பார்க்கலாம், யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், சரி ஓகே நான் வந்துட்டு தோற்று போயிட்டேன்னா நீ என்ன சொல்கிறனோ கேட்குறேன், பட் ஆனால் நீ தோற்று போயிட்டேன்னு வச்சுக்கோமே உன் கையை ரெண்டையும் வெட்டிக்கிறணும் ஓகேவான்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே காம்படிஷனுக்கு ரெடி ஆகிடுறான். சோப்பாங்க, நீ வந்து நான் சொல்கிறத கேட்டுக்கோ, இப்போ கூட உனக்கு நான் லாஸ்ட்டு சான்ஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு பனிஷ்மெண்ட்டுக்கு தான் ஆளாவ, இப்போவே நீ வந்துட்டு பேசாமல் கிளம்பி போயிடுன்னு சொன்னதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு வந்து விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம ஃபேங் வந்து நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுறேன், உனக்கு ஏதாச்சும் ட்ரபிள் ஏற்படலான்னு சொன்னதும் இல்லை இருக்கட்டும் நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்னா நான் வந்து உனக்கு கூடவே இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே விளையாடுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணது அவங்க வந்து கெஸ் பண்ணுறாங்க எத்தனை அந்த கட்டை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள பைஸ் இருக்குன்னு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறா, பார்த்தா உள்ள 3 தான் இருக்குது, என்னம்மா உனக்கு என்ன பயமாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஏன் பயப்பட போகிறேன்னு அவள் சொல்கிறா. இப்போ நீ தோற்று போயிட்ட அப்படின்னா நான் என்ன வந்துட்டு பனிஷ்மெண்ட் பண்ண சொல்கிறனோ அதை நீ பண்ணி ஆகணும், நீடன் பண்ணிவிட்டு சாரி கேளு, அதுக்கப்புறம் உன் எல்டர் பிரதர் என்ன சொல்கிறானோ அதை நீ கேட்டு ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறான். அப்போ அங்கே வந்து ஷவுமியா, யூ சிஸ்டர் நீங்கள் என்ன தோற்று போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ட்ராமா பண்ணிச்சேக்கா, உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், அதுக்குள்ளே நீ எதுக்காகப்பா இவ்வளோ தூரத்துக்கு அவசரப்பட்டுருக்க, நான் வந்துட்டுமே கரெக்டானதை கெஸ் பண்ணியிருக்கலாம்ல, ஒன்னொரு வந்து தூக்கி பாரு எத்தனை டைஸ் இருக்குன்னு பார்க்கலான்னு சொன்னதும் அங்கே தூக்கி பார்த்தா அதே மாதிரி அவள் சொன்ன 3 தான் இருக்குது. அப்போங்க நீமே அப்படின்னா தோற்று போயிட்ட, அப்போ நீ வந்துட்டு என்கிட்ட வாக்கு கொடுத்தது இல்லை அதை நிறைவேற்றணும் அப்படின்றத சொல்லும்போது அப்பாங்க நம்ம ஃபோவுமே அதுவும் கரெக்ட் தான், நீ வந்துட்டு கரெக்டாக இப்போ என்ன வந்துட்டு செய்யணுமோ அதை செய்யின்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, இவட்ட போய் நான் தோற்று போகிறதான்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக பார்த்ததுமே ஹீரோயின் அப்படியே கையை பிடிச்சவங்க முறுக்கிடுறா. ஸோ அப்போ அங்கே ஏகப்பட்ட கார்ட்ஸ்மே வந்துடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஃபேங் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வேமா வந்துட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப நோஸ் ஆயிடுச்சுக்கு, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் தெரியுமா, நீ தோற்று போயிட்டு உனக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கிடைச்சிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு, பட் உன்னை நான் சேஃப்டியாக இங்கே பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின், ஏய் நீ இப்போ என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்க, என்கிட்ட ஃப்ளோட் பண்ண எதுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கியா, இப்படிலாம் டைலாக் பேசிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு சரி கவலைப்படாத நான் இப்போ சேஃப்டியாக தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே தலையில் வந்து கை வைக்கிறா. ஸோ அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. திரும்பவுமே அதேமாதிரி வச்சுட்டு நல்லா நீ யோசிச்சுக்கோ, நான் உண்மையிலேயே உன்னை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுது, என்னடா இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்போங்க ஹீரோயின், சரி நான் உனக்கு யோசிச்சு பதில் சொல்கிறேன்னு சொன்னதும் இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிட்டுருக்கு, அவங்க இருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஃபேங் அங்கே வந்ததுமே, ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நான் உனக்காக ஃபுட் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத சைட் அவன் கொடுக்குறான். ஸோ ஹீரோயின்மே சாப்பிட்டுட்டு சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சா இப்போ நீ கிளம்பலான்னு சொன்னதும் நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அங்கே ஹீரோயின், இப்போ நீ கிளம்பலன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன் உன்னன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டா. அப்போ அங்கே அவன் ஒரு பிளாக் கார்டை கொடுத்து இது உனக்காக தான் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போயிடுறான். பிறகு பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. நீ என்ன மாதிரி கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்க, நீ இப்படிலாம் வந்துட்டு அசிங்கம் பண்ணுவேன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அங்கே கோவம் ஆகிட்டு அவங்க வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் நீ கிளப்பில் பண்ண வேலையால் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்றத சொன்னதும் நான் என்ன வந்து தப்பு பண்ணேன், அங்கே வந்துட்டு என்ன வந்து பேசிக்கிட்டோமோ அதுபடி தான் அங்கே வந்து நடந்துச்சு, இதில் வந்துட்டு கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றத சைட்டு அவள் கேட்குறா. அப்போ அவங்க
அவங்க உனக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கியா, அவங்க எப்பேற்பட்ட ஆளுக தெரியுமான்னு சொன்னதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, நீ வந்துட்டு ஒரு 19 வயசு பொண்ணு தான், போக வேண்டிய டயத்தில் நீ வந்துட்டு இப்படி பெரிய வீடு, அதுக்கப்புறம் இவ்வளோ வசதியாக நீ இருந்துட்டுருக்கேன்னா நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உனக்கு ஏது இவ்வளோ தூரத்துக்கு வருமானம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே பிளாக் கார்டு இருக்கிறத பார்த்துட்டு, அப்படின்னா உன்னை பற்றி நான் கரெக்டாக தான் கணிச்சிருக்கேன், நீ உன்னோட பாடியை சேல்ஸ் பண்ணி இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவமாயிடுச்சு. அங்கே கப்பெல்லாமே தூக்கி தள்ளி விடுறாங்க. அப்போங்க நீங்களாம் என்னோட அம்மாவை இருக்க தகுதி இல்லைன்னு சொன்னதுமே, நீ தான் எனக்கு பொண்ணாக இருக்க தகுதி கிடையாது, எனக்கு ஷாவ் மட்டும் தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசினதும், அதான் எனக்கு எப்பயே தெரியுமே, நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு என் மேலே நீங்கள் அக்கறைப்படணும்னு எந்த அவசியமே கிடையாது, தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, உங்கள் பொண்ணை போய் பார்த்து நல்லா வந்துட்டு பாசங்காமிங்க, உங்களுக்கு எனக்கு வந்துட்டு என்ன வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பெற்றவங்களா இருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறா. அவங்க வந்துட்டு அந்த 3 பசங்களோட ஹீரோயின் போட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படின்னா இந்த 3 பேர்கிட்ட தான் உன் பாடியை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கியா, இவங்ககிட்ட தான் காசெல்லாம் வாங்கியிருக்கியான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை தூக்கி புடைக்க போனதுமே இவ சக்தி யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ வாங்கிடுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் கையை என்னால் அசைக்க கூட முடியல, கையை விடு அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க பிரதர் அதெல்லாமே பார்த்துட்டு அம்மாவோட கையை நீ சரி பண்ணி விடுன்னு சொன்னதுமே, இல்லை நான் பண்ண மாட்டேன்னு அவ சொல்கிறா. அவங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவங்க ரொம்ப கோவமாகி போயிட்டு, நீ என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, உன்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கணுமான்னு சொன்னதும், இல்லை நீங்கள் ஏன்ட்ட மன்னிப்பு கேட்க வேணாம், இந்த 3 பேர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்பாங்க அவங்க அப்பா உனக்குலாம் வெக்கமா இல்லையா, பெத்தம்மாவை போய் நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே திட்டாரு. ஸோ உங்கள் பிரதர் அங்கே வந்து ஒரு பொருளில் வந்து அங்கே பவர் எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு, அப்போ சிஸ்டர் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருங்க, அதான் நல்லதுன்னு சொன்னதுமே அவங்க அப்பா கோவமாகி போயிட்டு, என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க, இவட்ட போய் அவங்க மன்னிப்பு கேட்கணுமான்னு சொல்லிட்டு அங்கே திட்டாங்க. அப்படின்னா சரி உங்கள் கையை நான் வந்து சரி பண்ண முடியாதுன்னு அவள் சொல்லிடுறா. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவர் சேர்த்துருக்காரு. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏன் இப்படி இருக்குன்றதே எனக்கு தெரிய மாட்டுது, எங்களால் கண்டிப்பாக எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட கொண்டு தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னதும், அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்னு சொல்லும்போது, அப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ பார்த்தாங்க ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துடுது, சார் இப்படி நம்மளோட 2 ப்ராஜெக்டை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம அதில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோமேன்னு சொன்னதும், சார் அவங்க எந்த ரீசனுமே சொல்லலை, திடீர்னு பார்த்தா அவங்க இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டோன்னு மட்டும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொன்னதும், அதுக்கு அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அந்த ருவானா தான் இருப்பா, அவள் ரொம்பவே கேடு கட்டவன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு திட்டாரு. ஸோ ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம அங்கே வந்துடுறான். எவ்வளோ நேரமாக நான் வந்துட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சரிவா நம்ம அந்த கான்ட்ராக்டை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனால், அப்போ அங்கே நம்ம ஃபேங்க்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ், ஒருவேளை அவங்க 2 பேரும் சேர்ந்து டின்னருக்கு எதுவும் போகிறாங்களோ, நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. ஸோ இப்போ நம்ம வந்து ஹீரோயின்ட்ட ப்ராஜெக்டை பற்றி அங்கே பேசிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே பார்த்தா அந்த ஷாவங்க வந்துடுறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்கிட்ட ஏகப்பட்ட பவர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பேரண்ட்ஸை வந்து மன்னிப்பு கேட்க வச்சு என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறலான்னு பார்க்குறியா, அப்படிலாம் எதுவுமே நடக்காதுமா, கண்டிப்பாக வந்துட்டு அவங்க என்ன எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உனக்கு கூடிய சீக்கிரம் புரியுன்னு அவ சொல்கிறா. ஸோ அப்போ பார்த்தா அங்கே அந்த மேங்க் வந்து ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். கையில் கட்டு போட்டு வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் என்னடா திரும்ப இங்கே வந்திருக்க, ஏன்னா கையில் வந்து அங்கே அடிபட்டிருக்கே, திரும்ப இன்னொரு கையும் உடச்சிட்டு போகலான்னு நீ வந்திருக்கியா அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னை இன்னைக்கு சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ ஒழுங்காக வந்து நீடன் பண்ணிட்டு என்கிட்ட இப்போவே மன்னிப்பு கேட்டுரு, நான் உன்னை விட்டேன், இல்லைன்னா நான் உன்னை ஒரு வழி பண்ணி விட்ருவேன்னு சொன்னதும், அப்போங்க நம்ம ஷாவ் வந்து சொல்கிறா, என்கிட்ட எவ்வளோ பவர்ஸ் இருக்குது தெரியுமா, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், ஒழுங்காக சொல்கிறத கேளுன்னு சொன்னதும், மேங்க அங்கே கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சி விடுறான். நான் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், இல்லை எதுக்கு நடுவில் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே அவகிட்ட நான் வந்து சொல்கிறத கேட்டு நீ இப்போவே மன்னிப்பு கேட்டேன்னா நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், என்கிட்ட என்னென்ன பண்ணணும்னு தெரியும், இதுக்கப்புறம் உன்னை காப்பாற்றுறது கூட இங்கே யார் வரப்போகிறது கிடையாதுன்னு சொன்னதுமே, அப்போ அங்கே நீடன் பண்ண சொல்லி அவன் வந்து ரொம்பவே தொந்தரவு பண்ணுறான். பட் ஹீரோயின் தன்னோட பவரை யூஸ் பண்ணி அவனை வந்து நீடன் பண்ண வச்சுடுறா. அங்கே ஆளுங்க எழுப்பிட ட்ரை பண்ணாலுமே தூக்க முடியலை. அப்போ அங்கே என்னப்பா பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு என் முன்னாடி நீடன் பண்ணிகிட்ருக்க, என்னால் இதை நம்ப கூட முடியல, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப நக்கல் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கே நம்ப முடியல என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட பேர் வந்துடுறாங்க. நம்ம ஃபேங் அப்புறம் சாங் 2 பேருமே வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு சாங்கை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. இத்தனை வருஷம் கழிச்சு என் பிரதரை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ண போனால்
அப்போங்க நம்ம ஃபேங் வந்து வேகமாக பிடிச்சங்க ஸ்டாப் பண்ணுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீ எப்போ வந்தேன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது இவன் வந்தப்போ நானும் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போங்க என்ன இத்தனை வருஷம் கழிச்சு என் பிரதரை மீட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஹக் பண்ணுறது கூட உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அப்போ அங்கே சாங் அதெல்லாமே பார்த்துட்டு அவன் வந்து கோவப்படுறதுக்கு இவன் வந்துட்டு பொறுமையாக பதில் பேசுகிறா அப்படின்னு அவங்க 2 பேத்துக்கு நடுவில் என்ன ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. சரி ஓகே, இவனுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறத காட்ஸ் வந்து பார்த்துக்குவாங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கிளம்பி போகலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வீட்டுக்குமே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுமே நம்ம ஹீரோயினுக்காக ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்குறான். அங்கே வந்துட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு இவனடா பல வருஷமாக இந்த வீட்டில் குடியிருக்கவே மாதிரி பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா. சரி நான் உனக்காக ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின்கிட்ட உனக்கு எந்த ரூம் பிடிக்குதோ நீ எங்கே தங்கிக்கலாம் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் கிடையாது, சாங் வந்து என்னோட பிரதர் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு அப்படியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் நாங்கள் ஹக் பண்ண போனதுமே நம்ம சாங் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏன் முன்னாடி கண்டிப்பாக இந்த வேலையை நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அங்கே அவனுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு நான் அவளை டின்னருக்கு இன்றைக்கி வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் ஒரு நிமிஷம் இல்லை, நீ வந்து டின்னருக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா ஃபஸ்ட்டு நீ ஏன்ட்ட கேட்கணும், நான் உன்கிட்ட வரேன்னு ஏதாச்சும் சொன்னேன்னா நீயா டிசிஷன் பண்ணிக்கிட்டே நான் என்ன அர்த்தம்னு சொன்னதும் இல்லைப்பா உன்ட்ட நான் வந்து ஏகப்பட்ட டைம் வந்து கால் பண்ணி நீ என் ஃபோனுக்கே வந்து ஆன்சர் பண்ணலைன்னு சொன்னதும் ஐயோ நான் ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு போயிட்டேனே அதனால தான் உனக்கு ஆன்சர் பண்ணலை அப்படின்றத அவள் சொல்கிறா. சாரிப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்லன்னு அவன் சொல்லிட்டு அங்கே வந்து நீ போய் உட்காரு, நான் உனக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு வரேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே போய் ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறா. ஃபேங்க்ட ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, நீ கண்டிப்பாக என்னோட சிஸ்டருக்கு கரெக்டான மேட்ச் இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ நல்ல பையன், ரொம்ப அழகாகவே இருக்கேன், என்னோடய ஜாப் எல்லாத்தையுமே நானே பண்ணிகிட்ருக்கேன், இதை விட உங்களுக்கு எங்கேருந்து மாப்பிள்ளை வருவாங்க அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே பார்த்துக்கிறேன், என் சிஸ்டரை எத்தனை நாளைக்கு நீ பொறுத்துட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவர் போகிறாரு. இவன் ஃப்ரூட்டை கட் பண்ண போகிறான், கையை வேணுக்குனே கட் பண்ணிவிட்டு ஆண் கத்திச்சேக்கான். ஸோ ஹீரோயின் வேகமாக வந்து பார்த்துட்டு என்னப்பா என்னமோ வந்துட்டு கழுத்தறுத்த மாதிரி கத்துற, சின்ன கட் தானே, இதனால் யாரும் செத்தெல்லாம் போயிட மாட்டாங்க, சரிவா நான் உனக்கு மெடிசன் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மெடிசன் எல்லாமே கூட்டிகிட்டு போய் போட்டு விடுறா. ஸோ அப்பாங்க அவன் ரொம்ப அப்படியே பாசமாகவே அவளை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நீ வந்துட்டு கத்திட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லைப்பா இது வந்து உன்னோட கத்தி தானே, அதனால தான் எனக்கு வலி ரொம்ப அதிகமாயிருச்சு, நீயே கட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னதும் ஓ அப்படியா, அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் நீ வந்துடாத, நீ பேசாமல் வந்துட்டு ஓ வீட்டுக்கே போ, அங்கே போய் வந்துட்டு எல்லாத்தையுமே சரியாக பார்த்துக்கோ அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே அசிஸ்டன்ட் நிற்கவுமே உங்கள் பாஸை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ராஜ மரியாதை கொடுப்பாங்க, அதை வச்சு பார்த்துக்கோங்க, ட்ரீட்மெண்ட் அங்கே வச்சு பண்ணுங்க சரியாயிருவாருன்னு சொன்னதும் சார் இப்போ நம்ம இங்கேருந்து போகணுமான்னு அசிஸ்டன்ட் கேட்டதுமே நான் போகணுமா உண்மையிலேன்னு ஃபேங் கேட்கும்போது ஆமான்னு அவள் சொன்னதும் அவனுமே எந்திரிச்சு போயிடுறான். இப்போ ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு உன்னை இங்கேருந்து போக சொல்கிறது உன்னோட நல்லதுக்கு தான், நீ அங்கே போகிறது தான் பெட்ருன்னு அவள் யோசிக்கிறா. அப்போ அங்கே சாங் வந்து சில பேரை கிட்னாப் பண்ணிட்டு தான் நான் கேள்விப்பட்டேம்மா, நம்ம இப்போ இந்த பார்ட்டிக்கு போய் அவங்கள வந்து காப்பாற்றணும்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயின் செக் பண்ணி பார்த்தாங்க, சில பேர் வந்துட்டு அங்கே கிட்னாப் பண்ணியிருக்கதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீ எல்லாமே கொண்டு வரா, எப்படி வந்துட்டு போய் வந்து அங்கே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி போய் அங்கே வந்து காப்பாற்றுறாங்க. அப்போ அந்த பர்சன் ரொம்ப கோவமாயிட்டு என்னோடய பிளான் எல்லாத்தையும் நீ சொதப்பிட்ட, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அங்கே கன்னை வச்சு ஷூட் பண்ண வந்ததுமே பட் நம்ம ஹீரோயின் ரொம்ப கூலாக அதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிடுறா, அவங்க சக்தி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அடித்து போட்டுறா. அப்போ அங்கே நம்ம ஃபேங்குமே அங்கே வந்து நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறான், இதெல்லாம் வேணாம் நீ வந்துட்டு பேசாமல் போன்னு சொல்லிடுறா. பிறகு அவங்க வீட்டுக்கு வந்ததுமே அப்போங்க நம்ம ஃபூ சொல்கிறா இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சுப்பான்னு சொன்னதும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஃபேங் எதுக்கு அங்கே வந்தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேறு ஒன்றும் கிடையாது, அவன் எப்பயுமே உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றான், ஐ திங்க் அவன் உன்னை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான், உன்னை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறான்னு சொன்னதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டு நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச்சை என்கிட்ட பேசாமருன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஃபேங் கால் பண்ணிவிட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் உன்கிட்ட பேச
பேசணும் நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது கையில் பார்த்தா பொக்கே கொடுத்ததுமே என்ன இதான் இம்பார்ட்டன்ட் வேலையான்னு சொன்னதும் அங்கே அவன் ஆமான்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. இதை பேசவா நீ கூப்பிட்டேன்னு சொன்னதுமே ஆமாம் என்னோட மைண்ட் இன்றைக்கி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நீ அதுக்கு மேலே இன்றைக்கி ஒரு பெரிய வேலையை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்க, உனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் அது நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, அதனால தான் வெளியே போகலான்னு டிசைட் பண்ணேன்னு சொன்னதும் ஸோ அவளுமே ஹாப்பியாகிடுச்சிக்கா. பட் அவன் மனசுலேவும் நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், உனக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, அது கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். பிறகு அங்கே வீட்டில் பார்த்தா அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்த அவங்க பிரதர் ருவானா, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்ருக்கா, அம்மாவோட கையை நீ சரி பண்ணு, அவங்க இப்படி இருக்கிறது உனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். என்னத்தை பண்ணி வச்சு தொலைஞ்ச, டாக்டரால் கூட சரி பண்ண முடியலன்னு சொன்னதும் நான் என்னப்பா பண்ணேன், அவங்க பண்ணதுக்கு தான் இப்படி நடந்திருக்கு, இதுக்கு நான் என்ன சம்மந்தமாவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ இப்போ சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே அப்படியா சரி பண்ணணுமா, சரி ஓகே பண்ணிடலாம், ஆனால் நீ இப்போ என்கிட்ட திமிர இப்போ பேசின பார்த்தியா, அதுக்கு கண்டிப்பாக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், நீடன் பண்ணிவிட்டு நீ சாரி கேளு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அப்போ அவங்க அம்மா நீ என்ன நினச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே உடனே அங்கே அவள் ஒரு பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறா. நீ இதுக்காக சிஸ்டர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ இப்போ என்ன மன்னிப்பு கேட்கணும் தான் ஆசைப்படுற, பிரதர் ஏன் கேட்கணும், அம்மாக்காக நான் நீடன் பண்ணிவிட்டு உன்ட்ட சாரி கேட்குறேன்னு சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சிட்டேவும் அப்படியா நீ கேட்குறியா, சரி ஓகே இப்போ நீடன் பண்ணிவிட்டு சாரி கேளுன்னு சொன்னதும் ஐயோ என்ன ஒரு வார்த்தைக்கு சொன்னால் உடனே பண்ணுன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா நீ அப்படிலாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இவ இப்போல்லாம் என்கிட்ட ரொம்ப ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, இவளை எப்படி வலைக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவமாயிடுச்சிருக்காங்க. யார் எனக்காக எதுவும் கேட்க வேணான்னு சொன்னதும் அப்போ அங்கே அது உங்கள் இஷ்டம் தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே வாங்க மீட் பண்ணுறதுக்காக இவ கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனதுமே ஒரு உள்ள ஆளுங்க விட மாட்டாங்க, நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க, நான் அவருக்காக அதை கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கே வந்துடுறா. ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, எதுக்காக நீங்கள் வந்த, நீ என்ன பண்ணணும்னு அவர்கிட்ட ஐடியா பண்ணி வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே அவள் கோவமாயிட்டு திமிரா நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே பேசினதுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உனக்கு என்ன தெரியும் தான் என்கிட்ட இந்த மாதிரிலாம் நீ சீப்பாக பேசுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்ருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துடுறாரு. உடனே இவன் எழுந்திரிச்சிட்டு பார்த்தீங்களா இவன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கான்னு, ஜி ஃபேமிலியை மீட் பண்ண வந்தவ இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறா, நான் பாஸ்க்காக தான் இப்படி எல்லாமே கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னதும் அவர் அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு, இதை தூக்கிக்கிட்டு நீ எங்கள் பாஸ் வேறு பார்க்க வரையான்னு சொல்லிட்டு அங்கே மேடம் நீங்கள் வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கூப்பிட்டுட்டு போனதுமே ஏய் உன்ட்ட நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. என்ன தெரியும் தான் நீ எங்ககிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்ப, உனக்கு என்ன யாராச்சும் உள்ளே கூப்பிட்டாங்களா இங்கன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸை வச்சு அவளை அடித்து வரட்டுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அசிஸ்டண்ட்டை என்னப்பா உங்கள் பாஸ் என்னை மீட் பண்ணுறதுக்கே விருப்பப்படலையா, ஆள் வரவே இல்லையே அப்படின்றத சொன்னதும் இல்லை அவர் ரெடி ஆயிடுச்சுக்காருன்னு சொல்லும்போது கார்ட்ஸ் சார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப என்ன அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், அது இந்த ஃபேமிலியோட ப்ராப்ளம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சரி அவன் வெயிட் பண்ணி அவன் ரெடியாகி வரட்டும், நான் இப்போ வெளியே போய் இப்படியே சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே சிலர் ஹீரோயின் அங்கே கிட்னாப் பண்ணிடுறாங்க. அவளை கொண்டு போய் அங்கே ஒரு ஆளுக்கு முன்னாடி தான் அங்கே போடுறாங்க. அப்போ அங்கே அவர் இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது பாஸ் இந்த பொண்ணோட பின்னாடி தான் இப்போ ஃபேங் கொஞ்ச நாளாக சுற்றிட்டு இருக்காருன்னு சொன்னதும் அது நம்ம ஃபேங்கோட அங்கிள் தான். அவர் அங்கே ஹீரோயின் ஃபேஸை பார்த்துட்டு ஓ இந்த பொண்ணு தானா, இவன் பொண்ணுங்க பக்கத்தில் கூட நெருங்கி போவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது ஒரு நல்ல சான்ஸ், இதை யூஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் எனக்கு சொந்தமாக்கிவேன்னு சொல்லிட்டு இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. ஸோ ஹீரோயின் மனசுலே ரொம்ப நேரத்துக்கு நான் இப்படி இருக்க முடியாது, எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும், இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும்லன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அப்போ அந்த பர்சன்ஸ் இந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசும்போது டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் அங்கே மறைஞ்சு போயிடுறா. அவங்க பின்னாடி அவன் நிற்கவுமே அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. ஹீரோயின் தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவங்கள போட்டு அடிச்சிடுறா. பிறகு அவங்க அங்கிள் அங்கே நம்ம ஃபேங்க்ட்ட போய் நீ ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்க பொண்ணு என்கிட்ட தான் இருக்குது, எனக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நீ கொடுக்கணும்னு சொல்லும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட்டுமே பாஸ் நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிட்டேன், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தவாசி அவங்க வந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லாமட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சண்டை போயிடுறான். ஸோ அங்கே மறைஞ்சிருந்து நம்ம ஹீரோயின் அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு தான் இருக்கா.
ஸோ அப்போ அங்கே ஒரு ஓல்டு மேன் வர்றாரு. அவர்கிட்டையுமே ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. அவர் தன்னோட பவர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டுருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் கரெக்டாக அப்போ அங்கே உள்ளே புகுந்து அந்த அங்கிளை அடித்து போட்டுறா. நீ தான் இந்த ஜி ஃபேமிலியோட எதிரின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, மரியாதை எங்கேயாவது போயிரு, இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அந்த ஓல்டு மேன் தன்னோட பவரை யூஸ் பண்ண பார்த்ததும் ஹீரோவுமே அங்கே அட்டாக் பண்ணிடுறான். நீ தான் யாருன்றது என் குடும்பத்தை எல்லாத்தையுமே கெடுத்துட்டே இருக்க, எந்த சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு, இங்கேருந்து போயிருங்க இல்லை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் எல்லாமே வச்சு எல்லாத்தையுமே அடிச்சு அங்கேருந்து விரட்டி விட்டான். உள்ள தூக்கிட்டு போய் அவன்கிட்ட சாரி கேட்குறான். என்னால தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போங்க ஹீரோயின்ட்ட நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு என்னமோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், உன்னை பார்த்த பிறகுதான் நீ நிம்மதியாக இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே எனக்கு வந்துட்டு அப்படி எதுவும் தெரியலப்பா, ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக உனக்கு யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னதும் நீ அப்படின்னா என்னை ரிஜெக்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நீ என்ன உண்மையிலேயே என் மேலே சீரியஸாக இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின்மே அப்படின்னா ஓகே அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். அசிஸ்டன்ட், இப்போ நான் உங்களை சிஸ்டர் இன்லான்னு கூப்பிட்றதா இல்லை மிஸ்ஸஸ் பாங்னு கூப்பிடணுமான்னு சொன்னதுமே நீ எப்படி கூப்பிடணுமோ அந்த மாதிரி என்ன கூப்பிடுன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நான் வந்துட்டு சிஸ்டர் இன்லான் தான் கூப்பிடுவேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்க சிரிக்கிறாங்க. பிறகு இங்கே ட்ரெடிஷ்னல் மெடிசனை வச்சு அவங்க அம்மா கையை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே ஆளை கூப்பிட்டா. அங்கே அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணுறதுக்கே முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக என்னனாலுமே நம்ம சரி பண்ணிடலாமேன்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்றத சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்பவே அங்கே ஷாக்காகி போயிடுது. அப்போங்க இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க அப்படின்றத அங்கே சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் அங்கே ஹீரோவுமே உள்ளே என்ட்ரானதுமே அந்த டாக்டர் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. வெல்கம் பண்ணி பேசும்போது அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதை பார்த்துட்டு கோவம் ஆயிட்டு நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டதுமே அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க, உண்மையிலே வந்துட்டு உங்கள் கையை சரி பண்ணணும்னா இந்த பொண்ணால் மட்டும்தான் முடியும்னு சொன்னதுமே அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான் சொல்லும்போது பிறகு அந்த ஷாவங்க வந்து நான் உங்களுக்காக தான் வர மெடிசன் கொண்டு வந்தேன், பட் வர வழியிலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்ததுமே நீ எதுக்காக இப்படி கேவலமாக போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஹீரோயினை பிடிச்சி திட்டுறாங்க. நீ வந்துட்டு உன் பெத்தம்மா வந்து மன்னிப்பு கேட்கணும் நீ ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போங்க நம்ம அவங்க ஹீரோயினோட பிரதருமே நீ இப்படி மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறது நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது உடனே ஷாவ் ட்ராமா பண்ணுறா. நான் வந்துட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு நீடன் பண்ணிட்டு அம்மாவை நீ காப்பாத்துன்னு சொன்னதும் அப்போங்க அவங்க பிரதருமே அதான் அவன் மன்னிப்பு கேட்டாலன்னு சொன்னதும் இல்லை இது வந்துட்டு சுத்தமாக எனக்கு விருப்பமே இல்லை, இன்னுமே வேற வழியில் அவளை டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே இருந்து அவங்க கிளம்பும்போது அப்போ அங்கே காட்ஸ் வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து போக முடியாது, நீங்கள் வெளியே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பிவிடும்போது அவங்களுக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. வீட்டுக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கே டாக்டர் வந்து நினைக்கிறேன் டைம் ஆயிட்டுருக்கு, நான் வந்துட்டு கிளம்புறேன், நீங்கள் வந்துட்டு சாப்பிடுங்கன்னு செட்டு போகிறாரு. அப்போ அங்கே ஹீரோயின் கோவம் ஆகிட்டு உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, அவரோட முன்னாடி நீ என்ன மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்கா பாரு, அவர் எந்திரிச்சு போயிட்டாருன்னு சொன்னதுமே சரி கோவப்படாதப்பா நம்ம வந்துட்டு வேறு இடத்துக்கு போகணும் வரையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட ஃபுட்டை நீ ஆர்டர் பண்ணி வச்சுருக்க, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண முடியாது, ஒழுங்காக சாப்பிடுன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் அவளை பழி வாங்குவேன், அவள் வந்துட்டு உன்னை அசிங்கப்படுத்திடாளன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இல்லையுமே வந்துடுறான் நீ வந்துட்டு தப்பு பெரிய தப்பு பண்ணிட்ட ஷாவ், நீ அவளோட முன்னாடி எப்படி நீடன் பண்ணலான்னு சொன்னதும் பிரதர் அவள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணுறேன்னு சொன்னான், அதனால தான் நான் நீடன் பண்ணேன், பட் அவள் இப்படி ஏமாத்துவான்னு நான் எதிர்பார்க்கலன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே அவனுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு அம்மா கையை சரி பண்ணிடுவேன், அவளையுமே நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்னு அவன் சொல்கிறான். ஸோ பிறகு அங்கே வீட்டில் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அப்போங்க லியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வழா அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயின் கழுத்தை அப்படி டச் பண்ணதும் ஹீரோயின் டக்குன்னு அங்கே எந்திரிச்சிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என் மேலே எப்படி கை வச்சேனா நான் உன்னை இங்கேருந்து எஸ்கேப் ஆக விடுவேன்னு நினைக்கிறியான்னு சொன்னதுமே அப்போ அங்கே கோவலாம் படாதப்பா, நீ வந்துட்டு ஃபேங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேள்விப்பட்டேன், ஸோ அதனால தான் நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன், பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் நீ இருக்க, பட் அவனோட லைஃப்பில் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது உனக்கு தெரியுமான்னு சொன்னதுமே எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் வேணாலும் இருந்துட்டு போகுது, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எனக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான் அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போங்க நீ வந்துட்டு கோவலாக படிச்சிக்காத, நான் உன்னோட சிஸ்டர் தான், உனக்கு சி ஃபேமிலியை பற்றின விஷயங்கள் ஏகப்பட்டது நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்காக தான் மீட் பண்ணுறதுக்காக வந்தேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு பொண்ணுமே அவளோட லைஃப்பில் இருந்தால் அவளுக்குமே அவன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டா,
விஷயம்தான். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு லைஃப்பை விட்டு காணாமல் போயிட்டாப்பா அப்படின்றத சொல்கிறா. சரி வா பார்க்க போகலாம், அங்கே போயிட்டு நம்ம மீட் பண்ணி எல்லா விஷயங்களையும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே பப்பில் போய் அவள் பாட்டை ட்ரிங்க் பண்ணிட்டாங்க, படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வேற ஒரு பர்சன் அவட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே ஹீரோயின் போட்டு அந்த ஆள் அடி வெளுத்து விட்றா. அப்பாங்க நம்ம ஃபேங்க்ட் அசிஸ்டன்ட் பாஸ் என்ன நம்ம வந்துட்டு இவங்களை காப்பாற்றணும்னு வந்தா கடைசியில் இப்போ அந்த ஆளை தான் காப்பாற்றணும் போலையேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோங்க நாளாகி போயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வராமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னதும் இது யாரும் தெரியுதான்னு கேட்டதுமே அங்கே பார்த்துட்டு ஆமாம் இது என்னோட சிஸ்டர்னு சொல்லும்போது அங்கே வீட்டுக்கு அவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ அங்கே சரி நீ வீட்டில் விட்டேல நீ கிளம்புன்னு சொன்னதும் இல்லை நான் இன்னைக்கு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் அவன் சொன்னதுமே உன் கூட எது எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது, நீ என்கிட்ட வந்துட்டு எவ்வளவு பொய்கள் சொல்லி ஏமாத்திருக்க, உன் லைஃப்பில் ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருந்தாங்களாமேன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். இது எப்படி உனக்கு தெரியும்னு சொன்னதுமே அப்படின்னா வந்துட்டு நீ என்னை ஏமாத்தி இருந்திருக்க அதானு சொல்லும்போது அவன் வந்து நீ வந்து புரியாமல் பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணு யார் தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் நீ என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு ஹேப்பினை காமிக்கிறான். இது என்னோட கிளிப்பாச்சேன்னு சொல்லும்போது அங்கே ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. சின்ன பிள்ளையில அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு அவன் மேலே அட்டாக் பண்ணும்போது ஹீரோயின் தான் வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி இருந்திருக்கா. சோப்பர் இருந்து இவன் லைக் பண்ணிட்டு இருந்திருக்கான். புரியுதா, என் லைஃப்பில் வந்துட்டு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அது நீ தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ வந்துட்டு இப்போ நீ என்னோட ஒய்ஃப்ன்றது உனக்கு வந்து ஏற்றுக்க முடியுதான்னு சொன்னதுமே ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக எழுறா. ஃபைனலாக இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. பட் நடந்ததுக்கு சாரி கேட்டு அவங்க பேசியிருந்தா எப்பயோ கையை சரி பண்ணி இருந்திருக்கலாம். பட் அவங்களும் பிடிவாதமாக இருக்காங்க, இவளுமே விடுற மாதிரி இல்லை. இப்படியே இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.